Hello friends, welcome to Kavi Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெண்பொங்கல், அப்புறம் டிஃபன் சாம்பார், அப்புறம் மெதுவடை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 3/4 கப், பச்சை மிளகாய் 2, இஞ்சி தேவையான அளவு, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு, நெய், உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு 3/4 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் கடாயில் போட்டு நல்லா அரோமா வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை வறுக்காமல் அப்படியே போடுறதுனாலும் போடலாம். நான் வந்து வறுத்து போடுறேன் லைட்டாக. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. குக்கரில் நெய் ஊற்றிட்டு இப்போ பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுடலாம். அப்புறம் இஞ்சி வந்து நான் வந்து கேரட் சீவுறதில் திருவி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணால் வாயில் கடிக்கும்போது அது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு கேரட் சீவும் பார்த்தீங்களா, அதில் சீவி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு நல்லா வணக்கிட்டு இப்போ அரிசி கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அரிசியும் பருப்பும் அதையும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் 1.25 கப் எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு 2 சேர்த்து அதுக்கு நான் 5.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா குழஞ்சு வேகணும். ஊற்றிட்டு 3 விசில் விட்டு நிறுத்திடலாம். அஞ்சரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பில் வறுத்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறிட்டு அந்த சைடில் பச்சை மிளகாலாம் இருக்குது பார்த்தீங்க, அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இப்போ நான் வந்து தனியாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறணுன்னே எடுத்துருங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், போடுறதுனாலும் போடலாம். போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கலர் மாறணுன்னே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பொங்கலில் தாளிச்சிடலாம். அதே நெய்யில் வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருப்போம்ல, ஜீரகம் அது 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொங்கல் ரெடி. கிளறிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஃபஸ்ட் சைடிஷ் வந்து டிஃபன் சாம்பார் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 100 கிராம், பம்கின் நான் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன், பூண்டு 3, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள், விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, தக்காளி 1, ஆயில், கடுகு, கருவேப்பிலை, புளித்தண்ணி, உப்பு, நெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சாம்பார் தூள் வந்து தனியாக அரைச்சி தான் போடுறேன், அதையும் நான் தனியாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம
துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 100 கிராம், அது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் 3 பல்லு பூண்டு போடுறேன். பூண்டு போட்டு மஞ்சள் பூசணி ஒரு கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலரிக்கோங்க. இதில் வந்து நான் விளக்கெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுவேன். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாச்சி, அதனால் நான் விளக்கெண்ணெய் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை. இதை வந்து நான் ஒரு 5 விசில் விடுவேன். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா பவுடர் பார்த்துடலாம். பச்சைக்கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1.5 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் இங்கே வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாயும் யூஸ் பண்ணலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பச்சைக்கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, முழு தனியாக இருக்குல்ல அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அரோமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் எடுத்து போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜீரகம் வந்து சீக்கிரம் கருகிரும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம மிளகா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகா போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா போடுற டிஃபன் சாம்பாருக்கு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறதுனாலும் போடலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை போடலை. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வரும். இதைத்தான் நம்ம வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டு வணக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுடலாம். வணங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ மசாலா நம்ம பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே போட்டுடலாம். அதில் எனக்கு இது 2.5 டேபிள் ஸ்பூன் வந்தது, நான் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி லைட்டாக கொதி வந்தோடனையும் நம்ம பருப்பில் பூசணிக்காய் போட்டு வேக வச்சுருக்கோம், அதை ஊற்றி நல்லா கொதித்து வந்தோடனே இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இறக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு சைடிஷ் வந்து வடை.
நான் 1 டம்ளர் உளுந்தை வந்து 1 மணி நேரமாக ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான உப்பு, மிளகு வந்து எல்லோரும் முழுசாக போடுவாங்க. நான் வந்து முழுசாக போட்டால் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்கன்னு சொல்லிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தூளாக போடுறேன். தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கிரிப்ஸியாக வரணுங்கிறக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே பொரிச்சு எடுத்துடலாம். சைடில் ஒரு கிண்ணியில் தண்ணியில் கையை நிலச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வடை ரெடி. இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். பாதி வந்தோடனே திருப்பி விட்டோம். அவ்வளோதான் ரெடி. பாருங்கள், எண்ணெயே இல்லாமல் இருக்குது, எண்ணெய் இழுக்கவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பொங்கல், டிஃபன் சாம்பார், வடை ரெடி. இதோடு நான் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.